எம்ஆர்பி மூலம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதாவது தேர்தல் வாக்குறுதி 356ஐ நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அதே சமயத்தில் கடந்த 18ஆம் தேதி அன்று உண்ணாவிரத போராட்டமாக சென்னையிலே எங்களுடைய போராட்டத்தை தொடங்கினோம். அந்த போராட்டம் தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக இந்த போராட்டத்தை எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு 7 நாட்களாக, அதாவது இன்றைக்கு 7வது நாளாக இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி வந்தோம். அதில் பல கட்ட போராட்டங்கள், பல விதமான போராட்டங்களை நடத்தியிருந்தோம். அந்த போராட்டத்தில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒரு வெற்றி அல்ல, எங்களுடைய கோரிக்கை 99% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் ஒரு சுமார் 1000 செவிலியர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நேற்று வரைக்கும் இந்த துறையில் 0 வேக்கன்சி என்பதே இல்லை என்று சொன்ன அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய பேச்சுவார்த்தையிலே உடன்பட்டு இருக்கக்கூடிய செவிலியர்களில் 1000 செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதற்கு, அதாவது பொங்கலுக்கு முன்பு பணி நிரந்தரம் செய்வேன் என்று வாக்குறுதி வழங்கியதுடன் தற்போது அதற்கான பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. இது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இது ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மகப்பேறு விடுப்பு, தொகுப்பூதியத்தில் பணி செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு இன்று வரை மகப்பேறு விடுப்புக்கான ஊதியம் வழங்கப்படுவதில்லை. அது பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தியும் இன்றைக்கு அது வெற்றி பெற்றிருக்கிறது. மகப்பேறு விடுப்புக்கான ஊதியம் செவிலியர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல் 14,000 18,000 ஊதிய உயர்வானது கடந்த 2021ஆம் ஆண்டு தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் சில செவிலியர்களுக்கு அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய கருவூலம் மூலம் ஊதியம் பெறக்கூடிய சில செவிலியர்களுக்கு அந்த ஊதியமானது மாற்றம் செய்யப்படாமல் 4 ஆண்டு காலமாக இருந்து வந்தது. அதே நேரத்தில் பிற செவிலியர்களுக்கு 18,000 ஊதியம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அதற்காக தொடர்ச்சியாக போராடி வந்தோம். இன்றைக்கு அந்த 18,000 ஊதிய உயர்வு அந்த செவிலியர்களுக்கு எப்போது உயர்த்தப்பட்டதோ அந்த நாளிலிருந்து அரியருடன் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் அவர்கள். அதே போல் கொரோனா காலகட்டத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் பணி நீக்கம், ஒரே நாளில் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். தொடர்ச்சியாக போராடி சில செவிலியர்கள் மட்டுமே பணியில் அமர்ந்தார்கள். அதில் 724 செவிலியர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படாமல் 2 வருடத்துக்கு மேல் இன்றைக்கு வீட்டிலே இருந்தார்கள் வேலை இல்லாமல். அந்த செவிலியர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வந்தோம். அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் சுமார் 724 குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்வு பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கிரேடு 2 நர்சிங் சூப்பர்வைசர் கிரேடு 2 266 பணியிடங்கள் இன்றைக்கு காலியாக இருந்தது. கலந்தாய்வு நடத்தப்படாமல் இருந்தது. அந்த பணியிடங்களுக்கான கலந்தாய்வும் நடத்தப்படும் என்றும், நர்சிங் டியூட்டர்ஸ், அதாவது செவிலியர் போதகர் என்று சொல்லக்கூடிய கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகர் 146 பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதே போல் மீதம் இருக்கக்கூடிய செவிலியர்கள், அதாவது 8,000 செவிலியர்கள் இன்னும் பணி நிரந்தரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செவிலியர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்வதற்கு இனி வருங்காலங்களில் 37 கிரிட்டிக்கல் கேர், அதாவது அவசர தீவிர சிகிச்சை பிரிவுகள் திறக்கப்படவிருக்கிறது. அந்த பிரிவுகளில் நிரந்தர பணியிடங்கள் உருவாக்கி அந்த செவிலியர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்வதும், இனி வருங்காலங்களில் தொடர்ச்சியாக தொகுப்பூதிய முறையிலே பணியமர்த்துவதை குறைத்து கொண்டு நிரந்தர பணியிடங்களை உருவாக்கி இந்த செவிலியர்களை அனைவரும் பணி நிரந்தரம் செய்வோம், உடனடியாக படிப்படியாக செய்வோம் என்று அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். அதே போல் இன்றைக்கு ஒரு கலந்தாய்வு, அதாவது பணியிட மாற்ற கலந்தாய்வானது இன்றைக்கு நடக்கவிருந்தது. அதாவது கலந்தாய்வுக்கான விண்ணப்பங்களுடைய கடைசி தேதி இன்றைக்கு. ஆனால் எங்களுடைய சங்கம் இந்த தினத்திலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. உறுதியாக எங்கள் தோழர்கள் அதற்கு விண்ணப்பிக்காமல் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கலந்தாய்வும் 1 வாரத்துக்கு பின்பு மாற்றி வைக்கப்படும். அதாவது அந்த ஃபார்முக்கான தேதி இன்னும் 1 வாரம் கழித்து வழங்கப்படும் என்று அமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். அதே போல இந்த 7 நாட்களும் நாங்கள் செய்த அந்த போராட்டத்திற்கு எந்தவிதமான பழிவாங்குதல் நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும், இது பணிகாலமாக கருதப்படும் என்றும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது எங்களுடைய கோரிக்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நாங்கள் உள்வாக்கிக் கொண்டு எங்களுடைய மாநில நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்துவிட்டு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக்கொள்வது என்று தீர்மானித்திருக்கிறோம். போராட்ட காலங்களில் கைது நடவடிக்கையில் காவல்துறையினர் அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க மாதிரியான அதை எப்படி பார்க்குறீங்க? கைது நடவடிக்கை என்பது போராட்ட காலத்தில் எங்களுக்கு இது புதிதாக இல்லை. எப்போதெல்லாம் நாங்கள் போராடுகிறோமோ
காவல்துறையினர் தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் எங்களுக்கு அது பழகி போய்விட்டது, அது வடுவாக மாறிவிட்டது. தொடர்ச்சியாக இதுபோல் செய்கிற போது அது வடுவாக மாறிவிட்டது. ஆனாலும் அது கண்டிக்கத்தக்க விஷயம். எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்ற சூழ்நிலையில் அதை மறந்து மன்னித்து விடுவதாக கருதுகிறோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.